ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாலந்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த காலம் தாலந்துகளை பயன்படுத்துகிற காலம். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு தாலந்து இல்லைன்னு சொல்ல முடியுங்க? எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, யாரும் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் ஒன்னாவது இருக்கும். கொடுக்காம யாரையும் விடல. இன்றைய மதிப்பின்படி ஒரு தாலந்துக்கு விலையை நான் சொல்றேன். ஒரு தாலந்து என்பது அமெரிக்க டாலர் படி 6 லட்சம் அமெரிக்க டாலர். அப்ப இந்திய ரூபாயின் படி எவ்வளவு வரும்? 6 லட்சம் இன்று 90 போட்டு பாருங்க, ஏறக்குறைய 5 கோடியே 40 லட்சம். ஒரு தாலந்துக்கு விலையை பாருங்க. ஒரு தாலந்துன்னா அவ்வளவு பெரியதுங்க. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்பி இவங்க கையில் இந்த தாலந்தை கொடுத்தா உபயோகப்படுத்துவாங்க. உங்களுக்கு பாடுற தாலந்து இருக்கலாம், நீங்க பாடுங்க. சிலருக்கு பாட்டு எழுதுற தாளந்து இருக்கலாம், நீங்க பாட்டு எழுதுங்க. ஒரு பிள்ளைக்கு நீங்க சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்கறதாக இருக்கலாம், சொல்லி கொடுங்க. நீங்க அது தாளந்தை மட்டும் உபயோகப்படுத்தாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் நம்ம நம்பி ஏதாவது தாளந்து கொடுத்திருப்பார், அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நம்ம நம்மிடத்துல தாளந்துகள் ஒரு தாளந்து எவ்வளவு விலைன்னா 5 தாளந்தை என்ன நம்பிக்கையில கொடுத்தாரு பாருங்க. இவங்க கையில கொடுத்தா இவங்க செய்வாங்கன்னு நம்பி, இவங்க பயன்படுத்துவாங்கன்னு நம்பினார்.